മണ്ണോട് മണ്ണായി ഞാൻ അമർന്നു പോയാലും എൻ കാന്തനേശു കൈവിടില്ല. മണ്ണോടു മണ്ണായി ഞാൻ അമർന്നു പോയാലും എൻ കാന്തനേശു കൈവിടില്ല. എന്നെ ഉയർപ്പിക്കും പിൻ ശരീരത്തോടെ കൈക്കൊള്ളും ഏഴയെ മഹത്വത്തിൽ. மண்ணோடு மண்ணாக நாம் போனாலும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னை அவர் உயிரோட எழுப்புவார், அழிவில்லாத சரீரத்தோட எழுப்புவார். ஆகையினால் அருமையானவர்களே, மரணம் உங்களை பிடிக்கும் முன்னதாக நீங்கள் கர்த்தருடையவர்களாக மாற வேண்டும், மீட்கப்பட்டவர்களாக மாற வேண்டும், அவருக்கு உடன்படி பண்ணவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்களாக காண வேண்டும். அப்படி நீங்கள் கர்த்தருக்கு உங்களை கொடுத்தால் அவருடைய இரத்தத்தால் நம்மை அக்கிரமங்களை போக்கி நம்மை மீட்டு அவருக்கு சொந்தமாக மாற்றி என்னுடைய பிள்ளை என்ற பதவியை தந்து கிறிஸ்துவனுடைய குடும்ப அட்டையிலே உன்னுடைய பெயரை எழுதி, அப்படி என்றால் ஜீவ புஸ்தகம் தான் இயேசு கிறிஸ்துவின் குடும்ப அட்டை, அதிலே உன்னுடைய பெயர் எழுதி ஹல்லேலூயா நீ என்னுடையவர், ஹல்லேலூயா நீ என்னுடைய சொந்தம், உன்னை நான் பிசாசுக்கு கொடுக்க மாட்டேன், உன்னை நான் அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நீ கர்த்தருக்கு சொந்தமா இருந்தால், ஆமென், கர்த்தருக்கு சொந்தமா இருந்தவர்கள் மரித்து போனார்கள் என்றால், மண்ணோடு மண்ணு சேர்ந்து போனார்கள் என்றால், அந்த முத்திரை இருக்கிறபடியினால் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் எழும்புவார்கள்.